ஐநா துணையில அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா இப்படி அழுதுகிட்டு இருக்க. அப்பதான் சோழன், என்ன நிலா, கல்யாணம் ஆன மறுநாளே இப்படி அழுதுகிட்டு இருக்க? எனக்கு புரியுது, உன்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாமே எனக்கு புரியுது, ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஓகேவா அப்படின்னு சொல்லி இங்கே சோழன் நிலாவை கூல்படுத்த. அப்பதான் நிலா, சரி சோழன், எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும், நான் போயிட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்ல, வெளியில சேரன், பாண்டி, பல்லவன் 3 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. 3 பேர்த்தையும் பார்த்துட்டு இங்கே பாத்ரூம் போகிறதுக்காக நிலா வராங்க. நிலா பாத்ரூம் போயிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு இங்கே வெளியில் வராங்க. வரையில பார்த்தா ஏதோ டம்மு டம்முன்னு உருட்டுற சத்தம் கேட்குது. ஏதோ பாத்திரம் எல்லாம் கீழே விழுகிற மாதிரி சத்தம் கேட்குது. என்ன என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி வேகமாக நிலா வந்து கதவை திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா நடேசன் இங்கே பக்கத்தில் இருக்கிற தண்ணி கிளாஸு, தண்ணி டம்ளரு எல்லாத்தையும் தள்ளி விட்டுக்கிட்டு இருக்காரு. நடேசன் பக்கத்தில் வச்சிருந்த தட்டு, டம்ளர் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கு. நடேசன் பார்த்தா மயங்கி கிடக்காரு. என்ன என்ன இவர் இப்படி கிடக்காரு, கட்லை படுக்காம தரையில படுத்து கிடக்காரு அப்படின்னு சொல்லி வேகமா நிலா ஓடியாந்து, அங்கிள் அங்கிள் அப்படின்னு சொல்லி நிலா நடேசனை உசுப்ப இங்க நடேசன் மயங்கி கிடக்காரு. அண்ணே அண்ணே சோழன் அப்படின்னு சொல்லி இங்க நிலா கத்துறாங்க. யாருக்கு அதுல எதுவும் விழுகல. வேகமா நிலா உள்ள ஓடியாராங்க. சோழன் 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 இந்திரிங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிடவும், என்ன நிலா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்க, சோழன் இங்க வெளியில வாங்க, அங்கிளை பாருங்க அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிடவும், அவருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி சோழனும் பதறி ஓடியாராரு. வந்து பார்த்தா நடேசன் மயங்கி கிடக்காரு. என்ன நிலா இப்படி கீழே கிடக்காரு அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், தெரியல சோழன், தண்ணி குடிச்சிட்டு வரையில ஏதோ தட்டெல்லாம் கீழே விழுகிற சத்தம் கேட்டுச்சு. வந்து பார்த்தா இவர் ஏதோ தட்டெல்லாம் தள்ளி விட்டுருப்பாரு போல, மயங்கி கிடக்காரு சோழன், எந்திரிக்கவே மாட்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், ஐயோ என்னாச்சுன்னு தெரியல, இரு நிலா நான் அண்ணனை உசுப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வேகமா உள்ள ஓடி போய், சேரனே பாண்டி பல்லவா எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லி உசுப்ப, என்னடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், அண்ணே அவர் வெளியில மயங்கி கிடக்காரு அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் எல்லாரும் பதறி அடிச்சு வெளியே வராங்க. பார்த்தா நடேசன் மயங்கி கிடக்காரு. என்ன பண்ணலாம், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், தெரியலனே, நான் தண்ணி குடிக்கிறதுக்காக வந்து டம்ளர்லாம் விழுகிற சத்தம் கேட்டுச்சு, வெளியில வந்து பார்த்தா இவர் இப்படி கீழே கிடக்காரு அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், என்னாச்சு அப்பா 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 எந்திரிங்கப்பா அப்படின்னு சொல்லி சேரன் பதற. அவர் கண்ணே முழிக்கிற மாதிரி தெரியல. டே சோழா வண்டி ஏறுறா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், சோழனும் பார்த்தா வண்டி எடுக்கிறாரு. நடேசனை தூக்கி போட்டு இங்க பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் நடேசனை அட்மிட் பண்றாங்க. சார் என்னாச்சு சார், திடீர்னு அவர் இப்படி மயங்கி கிடக்காரு, எதுவும் பேச மாட்டேங்கிறார், என்னாச்சு சார், அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பதறவும், சார் அவர் எவ்வளோ நேரமாக அந்த மாதிரி மயக்கத்தில் இருந்தார் அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கவும், தெரியல சார், யதார்த்தமாக நைட்டு பார்க்கையில தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், அவருக்கு வந்திருக்கிறது ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும், ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு சேரன், சோழன், பாண்டி, பல்லவன், நிலா எல்லாருக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், ஆமாம் மேடம், அவருக்கு வந்திருக்கிறது ஹார்ட் அட்டாக், அவருக்கு தண்ணி பழக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கவும், ஆமாம் டாக்டர், பத்தாவதுக்கு அவர் உடம்புல பிபி வேற ஹையாக இருந்திருக்கு, ரொம்ப வேற ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு, அதனால தான் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்து மயங்கி கிடந்திருக்காரு, இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரமோ விட்டுருந்தீங்கன்னு வைங்க, அவரை உயிரோடவே பார்த்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும், சேரன் அதிர்ச்சியோட பார்த்தா நிலாவை பார்க்குறாரு. டாக்டர் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், ஆமாம் கரெக்டான டயத்துக்கு வந்திருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தா கூட அவருடைய கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும், இப்போ ஐசியூவில் இருக்காரு, ட்ரீட்மெண்ட் இப்போதைக்கு பண்ணியிருக்கு, அடுத்த ப்ரொசீஜர் என்ன, அவருக்கு எத்தனை இடத்துல பிளாக்ஸ் இருக்குது, வேறு சர்ஜரி பண்ணணுமா, ஸ்டன் வைக்கணுமா, ஏதாவது பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும், இங்கே நிலா, சோழன், சேரன், பாண்டி எல்லாருக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. சேரன் அழுகவே ஆரம்பிக்கிறாரு. நிலா நீ மட்டும் பார்க்கலனா அப்பாவுக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அழுகவும், அண்ணே அழுகாதீங்கன்னு அப்படின்னு சொல்லி நிலா சொல்லிக்கிட்டு இருக்க. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், கேட்கவே மாட்டேங்கிறாரு, நான் அன்னைக்கு கூட சொன்னேன் குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு, நேற்று கூட காலையில் சொன்னேன், அப்போ கூட அவர் கேட்கவே இல்லை, இப்போ பாருங்க எனக்கு தெரியாமல் நான் சொன்னால் ஏதாவது சொல்லுவேணும்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்களா குடிச்சிட்டு வந்து சத்தமே இல்லாமல் படுத்திருக்காரு, ஹார்ட் அட்டாக் வந்து மயங்கி கீழே விழுந்து கிடந்திருக்காரு, பாருங்க அண்ணே, அவர் மட்டும் இந்த குடியை நிப்பாட்டி இருந்தா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சேரன் கிட்ட சொல்லவும், நாங்களும் எவ்வளவோ சொல்லிட்டோமேப்பா, ஆனால் அவரால் அதை விடவே முடியலையே அப்படின்னு சொல்லி சேரன் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்க. அப்பதான் பல்லவன், அண்ணி நீங்க ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க, அவர் தானே குடிச்சாரு, அவருக்கு இதெல்லாம் தேவைதான் அண்ணி, அவரு திருந்தவே மாட்டாரு, அவரால் உயிரோட இருந்து என்ன பண்ண போறாரு, போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்ல, பல்லவா அப்படின்னு சொல்லி நிலா மிரட்ட, என்ன நீ என்கிட்ட கோப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க,
அந்த ஆளு நம்மளா குடிக்க சொன்னோம்? அந்த ஆளை நம்மளா வாங்கி கொடுத்து குடின்னு சொன்னோமா? அந்த ஆளு சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாரு. எத்தனை தடவை நீங்க சொல்லிருப்பீங்க? இந்த வீட்டுக்கு வந்து 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு. நீங்க இந்த 1 வருஷத்துல எத்தனை தடவை அவர்கிட்ட குடிக்காதன்னு சொல்லியிருப்பீங்க? அந்த ஆளு கொஞ்சமாவது கேட்டாரா? இல்ல உங்க பேச்ச கொஞ்சமாவது கேட்டுதான் நடந்துக்கிறாரா? நீங்க என்ன சொன்னாலும் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறாரு. குடிச்சா அப்ப இந்த நிலைமை தான். அந்த ஆள் உயிரோட இருக்கிறதுக்கு செத்து போறதே எவ்வளவு மேல் அப்படின்னு சொல்லி பல்லவன் பேசவும், அப்பதான் சேரன், டே பல்லவா வாய் மூடுறா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், நீங்க என்னமோ பண்ணுங்க, நானும் அங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து பார்த்தா பல்லவன் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு. என்னடா அண்ணே விடுனே, அவன் ஏதோ பேசிட்டு போறா அப்படின்னு சொல்லி பாண்டி சேரன் கிட்ட சொல்ல, அப்பதான் டாக்டர் வராரு. சார் இப்ப அப்பா எப்படி இருக்காரு? அப்பா கண்ணு முழிச்சிட்டாரா? அப்பா போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல கண்ணு முழிச்சிருவாரு, நீங்களாம் போய் பார்க்கலாம். அவரை தயவு செஞ்சு சொல்லுங்க, குடிக்காதீங்க மட்டும் சொல்லுங்க. அவர் உடம்புல இனி ஒரு சொட்டு ஆல்கஹால் கூட சேர்ந்துச்சுன்னா அப்புறம் அவரை பார்க்கவே முடியாது. அவரை பார்க்கறது இதுவே கடைசியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் அதிர்ச்சி ஆகவும், இதுதாங்க உண்மை. ஒரு உடம்பு எவ்வளவு விஷத்தன்மையை தான் ஏத்துக்கிறோம். ஆல்கஹால்ன்றது அந்த அளவுக்கு உடம்புக்கு செட் ஆகாத ஒரு பொருள், எல்லாத்துக்குமே தெரியும். குடியே கெடுக்கும்னு சொல்லி பாட்டிலே ஒட்டியிருந்தாலும் ஆனா அதை யாரும் கேட்காம அதை படிச்சு பார்த்துட்டே குடிக்கதான் செய்யறாங்க. இவருக்கு வயசும் ஆயிருச்சு. 60 வயசுக்கு மேல ஆன ஒரு நபர் இவ்வளவுலாம் குடிக்கவே கூடாது. அது அவருடைய உடம்புக்கு நல்லதே கிடையாது. இப்ப இருக்கிற ஹார்ட் அட்டாக் ஏதோ வந்திருக்கு, ஓகே. ஆனா அடுத்த ஒரு சிவியரான அட்டாக் வந்துச்சுன்னா நீங்க ஹாஸ்பிட்டல் கூட கொண்டு வர நிலைமை முடியாத அளவுக்கு அவருடைய உடம்புல இருக்கிற உயிர் ஆன் ஸ்பாட்லேயே போக வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லுங்க, இனிமேல் குடிக்க கூடாதுன்னு சொல்லுங்க. அவரை குடிக்காம நீங்க தான் பாத்துக்கணும். உங்க அப்பா உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவரை குடிக்காம பாத்துக்கங்க. நல்ல ஆரோக்கியமான உணவு எடுத்துக்க சொல்லுங்க. அவருடைய ஹெல்த் மேல கான்சியஸ் வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இங்க டாக்டர் பார்த்தா சேரனுக்கு பயங்கரமான அட்வைஸ் பண்ண, நிலாவும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இனி அவர் பாட்டில கையை வைக்கட்டும் அப்புறம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா பயங்கரமா கோவப்பட, அப்பதான் நர்ஸ் வந்து, சார் அவர் கண்ணு முழிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி நர்ஸு சொல்லவும், சேரன் சோழன் பாண்டி எல்லாரும் உள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா அவர் கண்ணு முழிச்சு படுத்து கிடக்காரு. நிலாவை பார்த்ததுமே நடேசனுக்கு பயமா இருக்கு. பாத்தீங்களா எங்க வந்து படுத்திருக்கீங்கன்னு பாத்தீங்களா? உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருப்பேன், கொஞ்சமாவது நீங்க கேட்டிருந்தீங்கன்னா, இந்த குடியை ஒரு 6 மாசத்துக்கு விட்டுருந்தீங்கன்னா கூட இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டீங்க. பாருங்க, யதார்த்தமா நான் வந்து பார்த்ததுனால இப்படி இருக்கீங்க, இல்லைன்னா உங்க போட்டோக்கு நேரம் மாலை போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், அம்மாடி மருமகளே இப்படி ஆஸ்பத்திரி வச்சு பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், இது மட்டும் நல்லா பேசுங்க. ஆனா ஒரு விஷயத்த வீட்டுல இருக்கிறவங்க யாராவது சொன்னா அதை மட்டும் கேட்காதீங்க. பிடிவாதம் பண்ண தெரியுது, வீம்புக்குன்னு ஏதாவது செய்ய தெரியுது. ஆனா அந்த குடியை மட்டும் நாங்க சொல்லி உங்களால நிறுத்த முடியல. நான் இப்ப சொல்றதுதான், இனிமேல் நீங்க குடிச்சிங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நானும் சோழனும் அந்த வீட்டுல இருக்க மாட்டோம். அந்த வீட்டை விட்டு நானும் சோழனும் போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா மிரட்ட,